வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் 13வது பார்ட்டு பார்ப்போம். அதில் வினைச்சொற்கள் பார்ப்போம். சிம்பிளாக இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இது மூணுமே பார்ப்போம். பேசிக்காக உள்ளதை நம்ம முதல்ல பார்ப்போம். கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். முதல்ல ஒரே காலத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இப்போ முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கால வினைச்சொற்கள். வினைச்சொற்களில் ரொம்ப நிறைய கொடுக்கல. ஒரு வினைச்சொல்லே ஆண்பால், பெண்பால், சிங்குலர், ப்ளூரல் இதுக்கெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 3 காலத்துலேயும் ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கலாம். நிகழ்கால வினைச்சொற்கள், கர்த்தாக செய்கிறான், கர்த்தாக, தா அப்படின்னு வந்தால் சிங்குலர் ஆண்பால். கர்த்தேஹ, தே அப்படின்னு முடிஞ்சதுன்னா செய்கிறார்கள் ஆண்பால், ப்ளூரல். கர்த்தீஹ செய்கிறாள், பெண்பால், சிங்குலர். கர்த்தீஹ. ஸோ அந்த ஹை வந்து இதில் டிஃப்ரென்ஸ் காமிக்குது. வெர்பில் மாற்றம் இல்லை. பெண்பாலை பொறுத்த வரைக்கும் அந்த ஹையை வச்சு தான் நம்ம ப்ளூரல்ங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தி ஹை செய்கிறார்கள், அது பெண்பால். கர்த்தேஹோ செய்கிறாய், இது ஆண்பால், சிங்குலர் தான். தும் வரும்போது வரும். கர்த்தேஹோங்கிறது தும் வரும்போது ஆண்பால் ப்ளூரலை வச்சு ஆண்பால் சிங்குலருக்கு வரும். தும்முங்கிறது ப்ளூரல் கணக்கில் தான் சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம சிறியவங்களுக்கு அதை சொல்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தும்முன்னு சொல்லிக்குவோம். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தும் அப்படின்னு யூஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா தூ அப்படின்னு வேற ஒன்று இருக்குது. மே கர்த்தாகும், நான் செய்கிறேன். இப்போ அந்த கர்த்தா அப்படிங்கிறது செய்கிறான்னு இருந்தது. இந்த கர்த்தா ஹூவோட சேர்ந்து வரும்போது அது மே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு தான் வருதுன்னு தெரியணுங்கிறதுக்காக மேவை போட்டிருக்காங்க. தூ கர்த்தாக, நீ செய்கிறாய். அப்போது கர்த்தேஹோங்கிறது, ஹோங்கிறது தும்முக்கு தான் வரும். தூ அப்படிங்கிறது செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற அதே கர்த்தாகே தான் நீ செய்கிறாய்க்கும் உபயோகப்படுத்துகிறோம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். தூ வரும்போது சாதாரணமாக ஹை தான் வருது. தும், மே அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ வருங்கால வினைச்சொற்கள். இப்போ இதில் வேற ஒரு வினை ரூட் வெர்பு, அதில் வந்து கர் அப்படிங்கிற ரூட் வெர்பு வச்சு நிகழ்கால வினைகள் பார்த்தோம். இப்போ தேக் அப்படிங்கிற ரூட் வெர்பை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்யூச்சர் டென்ஸில் பார்க்க போகிறோம். தேக்கூங்கா பார்ப்பேன், ஊங்கா ஆண்பால், சிங்குலர். தேக்கோகே பார்ப்பாய், ஆண்பால், சிங்குலர். தேக்கேகா பார்க்க போகிறான். இப்போ ஆண்பால், சிங்குலர், இந்த எதிரில் உள்ளவங்களை நம்ம சொல்கிறது, தேர்ட் பர்சனை சொல்கிறது. தேக்கேங்கே பார்ப்பார்கள், பார்ப்பீர்கள், அதுக்கும் இதே தான். தேக்கேங்கே பார்ப்பாய், பார்ப்பீர்கள், அதுக்கும் அதுதான். பார்ப்பாய், பார்ப்பான், பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்கும் பார்ப்போம் அப்படின்னு ஹம் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லும் போதும் வர்றதுக்கும் தேக்கேங்கே. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 3ல் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் இது ஆண்பால். தேக்கேகி பார்ப்பாள், தேக்கேங்கி அந்த கேல புள்ளி வைக்கிறோம். தேக்கேங்கி அப்படின்னா பெண்பால். ஸோ அந்த கீங்கிறது தான் பெண்பாலுக்கு வருது. அந்த தேக்கே அதில் வெறுமனை இருந்தால் சிங்குலர், டாட்டோட இருந்தால் ஏங்கி, அப்படி இருந்தால் பெண்பாலோட பார்ப்பார்கள், பார்ப்போம், ப்ளூரல். இப்போ இறந்த காலம் நம்ம பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ், இதில் படு அப்படிங்கிற ரூட் வெர்பை வச்சு நம்ம பார்க்குறோம். படித்தல் அப்படிங்கிறது. படுத்தாத்தா, படித்தான். ஸோ படுத்தாக அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ரெசன்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹைக்கு பதில் தா, தே, தி, நீ அப்படிங்கிறது வரும். தா ஆண்பால், சிங்குலர். தே ஆண்பால், ப்ளூரல். தி பெண்பால், சிங்குலர். தீ மேலே புள்ளி வச்சு இருக்கும், பெண்பால், ப்ளூரல். படுத்தாத்தா படித்தான், படுத்தேத்தே படித்தார்கள், படுத்தீத்தி படித்தாள், படுத்தீ படித்தார்கள். நம்மளோட மே, தும் அதுக்குமே இந்த படுத்தாத்தா, படுத்தேத்தே அதுதான் வரப்போகுது. இதில் இறந்த காலத்தில். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அப்படி இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் ஊங்கா ஊங்கேங்கிறது இருக்குது. இதில் வந்து இறந்த காலத்தில் வந்து இப்படி தான் வரும்.
வினைச்சொற்கள். இது எப்படிப்பட்ட வினைச்சொற்கள்? இந்த இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன்னொன்று இருக்குது. அது இப்போ படித்தா நமக்கு அதுக்குள்ளே சில ரூல்ஸ் இருக்குங்கிறதுனால அதை இப்போ கொடுக்காம அந்த ஹை வச்சு வந்திருக்கிறது இதில் இருக்குது. இது எப்படிப்பட்டது? இவை பழக்கத்தை குறிக்கும் முற்று பெறாத வினைச்சொற்கள். ஸோ இது ஏற்கனவே நடந்தது, வழக்கமாக இந்த இறந்த காலத்தில் நடந்ததை சொல்கிறது. எனக்கு இவ்வளோ ரூபாய் எங்கள் அப்பா கொடுத்துட்டு இருந்தாரு, எனக்கு டெய்லி ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமாக நடக்கக்கூடிய இறந்த கால வினைச்சொற்கள் இப்படி இருக்குது. மற்ற வினையிலையும் எந்த மாதிரி மாறுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வேறு வெர்பை சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நோட்டு, ஆப் என்ற சொல் தாங்கள் என்ற பொருளோடு தாம் தன் என்ற பொருளிலும் வரும். ஆப்புங்கிறத தாங்கள் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு பதில் வேறு சில அர்த்தமும் வரும். அவர் அப்படிங்கிற அர்த்தமும் வரும், அவர் இவர் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அதுபோக தாம் தன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும்போது, தாங்கள் என்ற அர்த்தத்தில் வரும்போது ஆப் என்று மாறாமலே இருக்கும். தாம் தன் என்ற பொருளில் வரும்போது அப்புனா என்று உருமாறும். அப்புனா, அப்புனே, அப்புனி அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்துவோம். தனது, தன், தனது அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். வேற்றுமை உறவுகள் இதையொட்டியே சேரும். ஸோ இந்த ஆப்போட இந்த அப்புனா அப்படிங்கிறத உபயோகப்படுத்தி வேற்றுமை உறவுகளை சேர்க்குறோம். ஆப் தானாக, தாமே, அப்புனே ஆப் அப்படி சொல்லுவாங்க. அப்புனே கோ தன்னை, அப்புனே சே தன்னுடன், தன்னால் ஏன்னா சே ரெண்டு வேற்றுமை உறவுல வருது இல்லையா. அப்புனே லியே அப்படிங்கிறது அப்னே, அப்புனா ப்ளஸ் கேலியே, அப்புனே லியே தனக்காக. அப்புனே சே தன்னை காட்டிலும், இந்த சே கம்பேரிசனில் இருக்குது. அப்புனா, அப்புனே, அப்புனி தன்னுடைய, தனது. அப்போ அதை பார்த்தோம்ல, சொன்னோம் அதை பற்றி. அப்புனேமே தனக்குள், அப்புனே பர் தன்மேல், உன் மேலே முதல்ல நீ தன்மேல் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்களில் இது உபயோகப்படும். சில இடைச்சொற்கள் இருக்கு, அதாவது வாக்கியத்தில் இடையில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளது. கே ஊப்பர் மேலே, அதற்கு மேலே அப்படின்னு இதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று சேர்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்கிறோம். கே அப்படிங்கிறது எப்போ இது கூட சேர்ந்தே வரும். ஆண்பாலாக இருந்தால் கே அப்படின்னு வரும். இந்த ஊப்பர், பாகர், சாத்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆண்பால்ங்கிறதுனால அது கேன்னு வரும். கான் வராமல் ரெண்டை சேர்த்து நம்ம சொல்கிறதுனால கேங்கிறத உபயோகப்படுத்திக்கிறோம். இதே பெண்பாலாக இருந்தால், பெண்பால் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீ அப்படின்னு வரும். இப்போ இந்த உதாரணம் பார்த்தா தெரிஞ்சிடும். கே பாகர் வெளியே, கே பாஸ் அருகே, இடத்தில், அதான் பக்கத்தில் அந்த மாதிரி அர்த்தம். கே சாத் உடன், கூட. கே பெஹலே முன்னால், கே சாமனே முன், எதிரில். கே யஹா இங்கே, இடத்தில், அவங்களோட இடத்துல. இதை சில இடங்களில் வீடுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அவங்க வீட்டில் நம்ம அர்த்தம் எடுக்கிற மாதிரி வரும். கே பாரேமே அதன் சம்பந்தமாக. அந்த கே அது முன்னால் எந்த வார்த்தை இருக்கோ அது கூட கனெக்ட் பண்ணி வரும் இது. அதே மாதிரி கே நீச்சே கீழே, அடியில், ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கு கீழே, அதற்கு அடியில் அப்படிங்கிற அர்த்தம். கே பீத்தர் கே அந்தர், உள்ளே, வீட்டுக்குள்ள, பாத்திரத்துக்குள்ள அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உபயோகப்படுத்துறது. கே நஸ்தீக் அப்படின்னா அருகில் அல்லது சமீபத்தில். காலத்தை வச்சு சொல்லும்போது சமீபத்தில், இடத்தை பற்றி சொல்லும்போது அருகில். கேபினா இன்றி, இல்லாமல். கேங்கிறது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தை, அதற்கு, அது இல்லாமல், அதன்றி, அது அன்றி. கேபாத் பிறகு. அப்போ அந்த கேக்கு முன்னால் என்ன வார்த்தை இருந்ததுன்னா அதன் பிறகு. கே பீச்சே முன்னால் இருந்த வார்த்தைக்கு பின்னால், பின், அதற்கு பின். கே சிவா தவிர. கே பிரதி அதை குறித்து, அதை பற்றி. கீ இனிமேல் கீயை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் பெண்பால் வார்த்தைகள். கீ தரஃப், கீ ஓர் ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். அதை நோக்கி, அதன் பக்கம், அதன் சார்பில் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பக்கம், சார்பில். கீ தரஃப், தரஃப் அப்படின்னா அவன் சார்பாக பேசினா அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். கீ தரஹ் போல, அதுக்கு முன்னால் என்ன வார்த்தை வந்திருக்கோ அதை போல, அதனால தான் அந்த கீ கேங்கிறதுலாம் வந்திருக்கு. கே அலாவா அதை தவிர, தவிர
முன்னால் உள்ள வார்த்தை என்ன எதை பற்றி சொல்கிறோமோ அதை தவிர. கே அலாவா, அது மட்டுமின்றி. கே பினா, இன்றி, இல்லாமல் சொன்னோம்ல, அதை தவிர, அலாவா. இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம வாக்கியங்கள் அமைக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்த 3 காலங்களுக்காக பார்த்த வினைச்சொற்களையும் இந்த இடைச்சொற்களும் அந்த சென்டென்ஸில் உபயோகப்படுது. அதனால நம்ம அதை பற்றி அதனுடைய மீனிங்கும் எதனால் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இப்போ வாக்கியம் அமைக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளாக சில சென்டென்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணி. கர் கே ஊப்பர் பேடு கி டால் ஹே. கர் கே ஊப்பர். அப்போ கே ஊப்பர்னா மேலேன்னு பார்த்தோம். ஏதோ முன்னால் சொன்னதுக்கு மேலே இல்லையா? அப்போ கர் கே ஊப்பர், வீட்டிற்கு மேலே, வீட்டின் மேல். பேடு கி டால் ஹே, மரத்தின் கிளை இருக்கின்றது, இருக்கின்றன அல்லது இருக்கிறது. இங்கே சிங்குலர் தானே. அப்போ டால் அப்படிங்கிறது பெண்பால், கிளை அப்படிங்கிறது பெண்பால்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பேடு கீ டால் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதையும் நம்ம சேர்த்த ஒரு சென்டென்ஸில் கவனிச்சுட்டே வந்தோன்னா ஜெண்டரும் தெரிஞ்சுக்கலாம். சடக்கே பாஸ் குவா ஹே, அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கே பாஸ், எதற்கு பாஸ்? சடக்கே பாஸ். அப்போ வீதிக்கு அருகில் கிணறு இருக்கிறது. இப்படி தான் அந்த இடைச்சொற்கள் வரும்போது இப்படி தான் வரும். பிதாஜி முஜே ரோஸு 10 ரூபாயே தேத்தே தே. இப்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய முற்று பெறாத வினைச்சொற்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்த வினை நடந்தது அப்படின்னு, வழக்கமாக நடந்தது, வழக்கத்தை குறிக்கக்கூடிய அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் இது. எனக்கு தினமும், அந்த எனக்குங்கிறது அந்த சென்டென்ஸில் இல்லை. பிதாஜி முஜே, அந்த முஜே அப்படிங்கிறது 2வது வருது, பிதாஜிங்கிறது முதல்ல வருது. தந்தை எனக்குன்னு கொடுக்காம எனக்கு தினமும் தந்தை அப்படின்னு இடம் மாற்றி பொருள் கொடுத்துருக்கு. 10 ரூபாய் கொடுத்து வந்தார். अदालत में जज के सामने वह आदमी गवाही देता है. இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியது. இப்போ வழக்கமானது இல்லை. இப்போ கோர்ட்டில் நீதிபதிக்கு எதிரே அந்த மனிதன் சாட்சி அளிக்கிறான், அவன் செய்ய போகிறான் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம், செஞ்சிட்டு இருக்காங்கிறதையும் எடுத்துக்கலாம், செய்கிறான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கே சாமனே, ஜட்ஜுக்கு முன்னால், எதிரில். दुकानदार अच्छे सामान के लिए ज़्यादा दाम मांगते हैं. அப்போ கடைக்காரர்கள் நல்ல சாமானுக்கு அதிக விலை, ज़्यादा दाम கேட்கிறார்கள், மாங்கते हैं. கேலியே, அதுக்காக இது சொல்கிறாங்க. சாமான் கேலியே, சாமானுக்காக, நல்ல சாமான்களுக்காக. स्कूल के बाहर के मैदान में लड़के खेलते हैं. स्कूल के बाहर के मैदान में लड़के खेलते हैं. स्कूल के बाहर, ஸ்கூலுக்கு வெளியிலே, வெளியில். பாஹர் கே மைதான். இப்போது பாஹர் கா மைதான், அது வந்து மைதான் மேன், அங்கே வேற்றுமை உருபு மே வந்ததுனால பாஹர் கே மைதான் மேன் வந்திருக்கு. ஒரு மைதானமாக இருந்தாலும் கே வந்ததுக்கு காரணம் அடுத்தது மைதானத்தில்னு ஒரு வேற்றுமை உருபு வந்ததுனால, இல்லைன்னா பாஹர் கா மைதான். லடுக்கே கேல்தே ஹே, பையன்கள் விளையாடுகிறார்கள். ஆப்கே பாஸ், உங்களிடம். அப் கித்தனே ரூபே ஹே, இப்பொழுது எத்தனை ரூபாய்கள் இருக்கின்றன. ப்ரெசன்ட் டென்ஸில் உபயோகப்படுத்துகிற வார்த்தை. மேரே பாஸ் அப் 5 ரூபே ஹே, என்னிடம். மைம் ப்ளஸ் கே பாஸ் மேரே பாஸ். அப் இப்பொழுது 5 ரூபே ஹே, 5 ரூபாய்கள் இருக்கின்றன. உன்சே, அதன் மூலமாக, அவைகள் மூலமாக. குச் ஜரூரி சீஸே கரீதூங்கா, அவற்றை கொண்டு சில தேவையான பொருட்கள், அவசிய பொருட்கள், அவசியமான பொருட்கள் வாங்குவேன். அப்போ ஃப்யூச்சரில் இருக்குது. ஊங்கா அப்படின்னு இருக்குது. ஆப்கே சாத் மேரே லடுக்கே கோ பி பேஜூங்கா. ஆப்கே சாத், ஆப் ப்ளஸ் கே சாத், ஆப்கே சாத், அதில் மாற்றம் வராது. உங்களுடன். மேரே லடுக்கே கோ, என்னுடைய. மேரா லடுக்கா அப்படின்னா சிங்குலர், மேரே லடுக்கே அப்படின்னா ப்ளூரல், பையன்களை. இப்போது லடுக்கா இங்கே சிங்குலர் தான் அப்படின்னாலும் கோங்கிற வேற்றுமை உருவு வந்ததுனால மேரே லடுக்கே கோ அப்படின்னு வந்திருக்கு. மேரா லடுக்காங்கிறது மேரேன்னு இந்த கோவால் மாறி இருக்கு. லடுக்கேயும் சேர்ந்து தான் மாறும். மேரே லடுக்காக்கோன்னு சொல்லக்கூடாது, லடுக்கேக்கோன்னு சொல்லணும். எப்படி மேரே மாறுதோ அதை மாதிரி லடுக்காவும் லடுக்கேன்னு மாறுது. ஆனால் சிங்குலர் தான். தங்களுடன் என் பையனையும் அனுப்புவேன். ஊங்கா ஆண்பால். லீலா சோனேக்கே பெஹலே பகவான் கா ஸ்மரன் கர்த்தி ஹே. லீலா தூங்குவதற்கு முன்பு, கே பகலே அதற்கு முன்பு, எதற்கு முன்பு? தூங்குவதற்கு முன்பு
கடவுளை நினைக்கிறாள் அல்லது துதிக்கிறாள், வணங்குகிறாள். உஸ் அதாவது தியானிக்கிறாள் சொல்லுவோம்ல, ஸ்மரன் கர்த்திகனா நினைக்கிறாள். உஸ் कार्यालय के सामने एक बरगद का पेड़ है. அந்த காரியாலயனா ஆஃபீஸ், அதற்கு முன்னால் ஒரு அரச மரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்கத்கா பேடு அப்படின்னா அரச மரம். மேரே மித்ருக்கே யஹா. ஸோ மித்ருக்கே யஹான்னா இந்த இடத்துல யஹாங்கிறது இருப்பிடத்தை குறித்தாலும் இப்போ ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அவங்களுடைய வீட்டில் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆஜி ஏக்கு பைட்டக் ஹோகி. பைட்டக்னா கூட்டம், மீட்டிங். மேரே மித்ருக்கே யஹா ஆஜி ஏக்கு பைட்டக் ஹோகி. அப்போ பைட்டக்குங்கிறது பெண்பால்ங்கிறதுனால ஹோகின்னு இருக்குது. என் நண்பர் வீட்டில் இன்று ஒரு கூட்டம் நடைபெறும். எது நடைபெறும்? கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தோட ஜெண்டர் தான் நம்ம ஹோகியில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் நம்ம இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ மேரா மித்ரு, ஒருத்தர் தான் நண்பர், ஆனாலும் கே யஹாவை நம்ம சேர்க்கறதுனால மேரே மித்ரு கே யஹா. ஸோ அங்கங்கே நம்ம அதை கவனிக்கணும். சிங்குலருக்கு பதில் ப்ளூரல் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் வேற்றுமை உருபு இருக்கான்னு கவனிக்கணும். உஸ் தோஸ்து கே பாரே மே ஆப் கியா கர்த்தே கஹத்தே ஹே. வஹ் தோஸ் அப்படின்னா அந்த நண்பன். கே பாரேமே அப்படிங்கிறத நம்ம சேர்க்குறோம் இல்லையா? கே பாரேமே அது சேர்ந்தே தான் அது வரும். பற்றி, கே பாரேமேனா பற்றி. உஸ் அந்த வஹ்ங்கிறது உஸ்ன்னு மாறிடுது, ஏன்னா கே பாரேமேங்கிறது வரதுனால. வேற்றுமை உருபு போல தான் அந்த இடைச்சொற்கள், இதுவும் வேற்றுமை உருபு போல தான் செயல்படும். உஸ் தோஸ்து கே பாரேமே ஆப்பு நீங்கள் கியா கஹத்தே ஹே என்ன சொல்கிறீங்க, அந்த நண்பனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். लोग नहाने के लिए नदी की तरफ जाते हैं. की तरफ நோக்கி. லோக் நஹானே கேலியே, இங்கே 2 இடைச்சொற்கள் வந்திருக்கு. கேலியவும் கீ தரஃபும் இருக்குது. மக்கள் குளிப்பதற்காக நதி கி தரஃப் நதியை நோக்கி செல்கிறார்கள், நதி பக்கம் செல்கிறார்கள். மக்கள் குளிப்பதற்காக நதி பக்கம் போகிறார்கள். லடுக்கே கேல்னே கேலியே பஹீச்சே கி ஓர் ஜாத்தே ஹே. இதுவும் அதே டைப் தான். பையன்கள் கேல்னே கேலியே விளையாடுவதற்காக, பஹிச்சே கி ஓர் தோட்டத்தை நோக்கி, தோட்டத்தின் பக்கம், ஜாத்தே ஹே போகிறார்கள். குர்சி கே நீச்சே கூடா ஹே. குர்சி சேர், சேருக்கு அடியில், நாற்காலிக்கு அடியில் கூடா குப்பை இருக்கிறது. உசே நௌக்ரானி சாஃப் கரேகி அதை வேலைக்காரி சுத்தம் செய்வாள். घर के भीतर बहुत पुरानी चीज़ें हैं, मैं उन्हें बेचूंगा. வீட்டுக்கு உள்ள, கே பீத்தர் வீட்டுக்குள்ளே, பகுத் புராணி மிகவும் பழமையான, சீஸே ஹே பொருட்கள் இருக்கின்றன, உன்ஹே அவற்றை, மே உன்ஹே நான் அவற்றை விற்கப் போகிறேன். வீட்டிற்குள் நிறைய பழைய பொருட்கள் இருக்கின்றன, அவைகளை நான் விற்கப் போகிறேன். உஸ் மந்திர்கே பாஸ் மேரா கர் ஹே. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் என் வீடு இருக்கிறது. மேரா கர் ஹே. வஹா அப் ஹம் சலேங்கே. அங்கே நாம் இப்போ போவோம். அந்த கோயிலுக்கு அருகில் என்னுடைய வீடு இருக்கிறது, அங்கு இப்போது நாம் செல்வோம். சலேங்கேனா செல்வோம், ஜாயேங்கேனா போவோம். நமக்கே பினா போஜன் அச்சா நஹி லகேகா. கே பினா இன்றி, இல்லாமல், நமக்கே பினா உப்பு இல்லாமல், போஜன் உணவு, அச்சா நஹி லகேகா நன்றாக இருக்காது, உப்பில்லாமல் உணவு நன்றாக இராது. भगवान को प्रणाम करने के बाद मैं अपना काम करूँगा. भगवान को भगवाனை प्रणाम करने के बाद வணங்கிய பிறகு, வணக்கம் செய்த பிறகு அப்படின்னு இருக்குது ஹிந்தியில். நமக்கு வணங்கியன்னு சொல்லிக்கலாம் நம்மளோட வெர்பு படி. பாத் கே பாத் அதன் பிறகு அப்படிங்கிற இடைச்சொல். மே அப்னா காம் கருங்கா, இந்த அப்னாவும் இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்க. தனது வேலையை இந்த இடத்துல என் வேலையை நான் செய்வேன். ஸோ இந்த இடத்துல மேரான்னு சொல்லக்கூடாது, அப்புனான்னு சொல்லணும். வேலையை நான் செய்வேன்னு சொல்கிறதுக்கு மேராங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது தான், ஆனால் அப்புனா. கடவுளை வணங்கிய பின் நான் என் காரியத்தை செய்வேன், என் வேலையை செய்வேன். சீதா கே கர் கே பீச்சே ஏக் சுந்தர் பஹீச்சா ஹே. சீதா கா கர் சீதாவினுடைய வீடு. ஆனால் கே பீச்சேவை சேர்க்கறதுனால, வீட்டிற்கு பின்னால்னு சேர்க்கறதுனால சீதா கே கர் கே பீச்சே ஏக் சுந்தர் பஹீச்சா ஹே ஒரு அழகான தோட்டம் உள்ளது. சீதாவின் வீட்டிற்கு பின்னால் ஒரு அழகான தோட்டம் உள்ளது. अस्पताल में दवा के सिवा थोड़ा खाना भी देते हैं. கே சிவா அது மட்டுமன்றி, அதன் கூட,
அது மட்டுமன்றி, அது மட்டும் அல்ல, இன்னொன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அதை சொல்கிறாங்க. அஸ்பத்தால்மே, ஆஸ்பத்திரியில் தவாக்கே சிவா, மருந்தை தவிர தோடா கானாபி, சிறிது உணவும் தேத்தேஹே, கொடுக்கிறார்கள். भगवान के प्रति आदर रखने से हमारा काम अवश्य पूरा होगा. கே பிரதி, அவரை குறித்து, அவர் மீது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் மீதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம பேச்சு வழக்கில் அவர் மீது, கடவுள் மீதுன்னு நம்ம சொல்கிறதுனால. பகவான் கே பிரதி ஆதர் ரக்னேசே, மரியாதை பக்தி வைத்திருப்பதனால், ரக்னேசே வைப்பதனால், ஹமாரா காம் நமது வேலை, அவசிய பூரா ஹோகா நிச்சயம் கண்டிப்பாக, பூரா கோஹா முழுமை பெறும், நிறைவேறும். ஆண்டவனை குறித்து மரியாதை பக்தி வைத்திருந்தால் நம் செயல் கண்டிப்பாக நிறைவேறும். रेलगाड़ी की तरह मोटार गाड़ी भी तेजी से चलती है. ரயில் வண்டியை போல, கீ தரஹ் போல, அதை போல, எதை போல, ரயில்காடி ரயில் வண்டியை போல், மோட்டார் காடி பி மோட்டார் வண்டியும், தேஜி சே வேகமாக, சல்தி ஹே ஓடுகிறது, போகிறது. ஓடுகிறதுன்னா அப்படிதான் சொல்லுவோம், இயங்குகிறது. பகீச்சே மே தாஜி தர்காரி और சப்ஜி खूब मिलेगी. தோட்டத்தில், பகீச்சேமே தோட்டத்தில், தர்காரி और சப்ஜி, தாஜி அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான அர்த்தம், புதிய காய்கறியும் கீரையும். கூபு மிலேகி, கூபுனா அழகாகன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, நிறையங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். கூபு கேளுங்கான்னு ரொம்ப விளையாடுவேன், நிறைய ரொம்ப நேரம் விளையாடுவேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் கூபுங்கிற வார்த்தை மிகவும்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம், அதிகமான பெருமளவில்ங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். நன்றாக கிடைக்கிறது, நிறைய கிடைக்கிறது. மிலேங்கி கிடைக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க. படி மேரி சார்பாயிக்கு மரமத்து கர்த்தாத்தா, என்னுடைய கட்டில தச்சன் தான் செய்தான். படின தச்சன் இல்லையா, கார்பெண்டர். மேரி சார்பாயிக்கு மர்மத், மேரி சார்பாயி அப்படின்னாலே இப்போ சார்பாயி கட்டில் அப்படிங்கிறது பெண்பால்னு தெரிஞ்சுக்கணும், மேரியை வச்சு. மர்மத்து கர்த்தாத்தா, அது ரிப்பேர் பண்ணான், சரி செய்தான். தச்சன் என் கட்டிலை சரி செய்தான். மாலி பாகுமே பௌதேக்கோ பானி சீஞ்ச்தா ஹே. மாலி தோட்டக்காரன், பாகுமே தோட்டத்தில், பௌதோங்கோ அப்போ செடிகளுக்கு, பௌதாக்கு ப்ளூரல் பௌதே, அப்போ அந்த ப்ளூரல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கோ வரும்போது பௌதோங்கோன்னு வருது. பௌதோங் அப்படின்னு தனியாக நம்ம ப்ளூரல் சொல்லக்கூடாது, நிறைய பேர் அந்த தப்பு விடுறோம். பௌதா ப்ளூரல் பௌதே தான், பட் இங்கே கோ வரும்போது பௌதோங்கோ அப்படின்னு சொல்கிறோம். செடிகளை, பானி செடிகளுக்கு, இந்த இடத்துல செடிகளை இல்லை, செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். ஏன்னா இந்த கோ வந்து உக்குங்கிற அர்த்தம். தண்ணீர் பாய்ச்சுகிறான். சீஞ்சுனா அப்படின்னா பாய்ச்சுதல். தோட்டக்காரன் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான். बरसात के मौसम में लोग छाता ले जाते हैं. बरसात के मौसम में, के मौसम காலத்தில், எந்த காலத்தில், बरसात के मौसम மழை காலத்தில், लोग மக்கள், छाता से छाता ले जाते हैं குடை எடுத்து போகிறார்கள். ஓரளவு சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த வாக்கியங்களெல்லாம் வச்சு இதை ஒரு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த இதில் அந்த சென்டென்ஸில் ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் கேளுங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.